மேசராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மேசராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் உங்களோட ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய துலாம் ராசியில் உங்களோட ராசிநாதன் வீற்றிருக்கிறார். அந்த ராசிநாதனை பார்த்தீங்க அப்படின்னாக்கா 9ஆம் அதிபதியான குரு பகவான் பார்வை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்கு. இந்த அக்டோபர் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் அதிபதியும் அதோட தொடர்பு பெறதை பார்க்க முடியுதுங்க. அப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னாக்கா, இந்த அக்டோபர் மாத காலகட்டத்தில் ஒரு அதிர்ஷ்ட காத்துக்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக இந்த மேசராசி அன்பர்கள் இருந்துகிட்ருக்கீங்க. இது எதுக்காக சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மேசராசியின் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த 2025 ஜனவரி தொடங்கினதுலேருந்தே ஒரு போராட்டமான வாழ்க்கையை சந்திச்சுட்டு இருக்கிறதா அர்த்தம். ஏன்னா கேதுவின் பிடியில் உங்களோட ராசிநாதன் மாட்டிட்டு பல்வேறுபட்ட பிரச்சனைகளை சந்திக்க காலகட்டங்கள் உருவானது. அந்த காலகட்டங்கள் விலகி இந்த மாத காலகட்டத்திலிருந்து உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சுங்க. முக்கியமாக வெகு நாட்களாக திருமணமே ஆகலை அப்படின்னு காத்திருந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா திருமண வாய்ப்புகள் இந்த மாதம் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு இந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி முடியறதுக்குள்ளார உங்களுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்ல வரன்கள் அமையப்பெற்று திருமண வாழ்க்கை கூட கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்களும் உருவாக போகுதுங்க. குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளை செய்ய போகிறீங்க, ஏதோ ஒரு சுப நிகழ்வுகள் செய்ய போகிறீங்க. இந்த விதிகள் எல்லாருக்குமே ஒரே நேரத்தில் வந்துடாதுங்க. ஒரு வருடத்தில் கூட இந்த நிகழ்வு நடக்காது. ஆனால் அந்த அரிய நிகழ்வு இந்த மாதத்தில் உங்களுக்கு நடந்துட்டுருக்கு. எதன் அடிப்படையில் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஒரு ஜாதகத்தில் லக்ன அதிபதியும் 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி அல்லது ராசிநாதன் 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி இந்த 3 கிரகம் ஒன்று சேர்ந்து ஒருவர் பார்வை பெற்றுட்டால் அந்த ஜாதகர் இந்த உலகத்தில் வாழ்க்கையில் ஏதோ அனுபவிக்க பிறந்திருக்கார் அப்படின்ற விதி. அந்த விதிகள் இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட ஜாதகத்தில் மேசராசி அன்பர்களுக்கு உதயமாயிருக்கு. இதனால் இன்னும் இருந்த பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சுங்க. உங்கள் ராசிநாதன் 7ஆம் இடத்துலையும் 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்திலிருந்து அந்த 7ஆம் இடத்தை பார்வைகளும் இந்த அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி பிறகு 5ஆம் அதிபதியோட உங்களோட ராசிநாதன் சேர்ந்து 7ஆம் இடத்துல தொடர்பு பெறதுனால இந்த மாத காலகட்டங்கள் ஒரு அதிர்ஷ்ட காத்துக்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இந்த மாதிரியான சுப நிகழ்வுகளை செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் உதயமாகுதுங்க. முக்கியமாக திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. முக்கியமாக தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எனக்கு வருமானமே இல்லை சார், அதுவும் கடை அதாவது வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய அந்த மேசராசி என்பவர்களுக்கு வருமானம் இல்லையேன்னு திகைத்து போனவங்களுக்கு ஆர்டர் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த மாத காலகட்டத்தில். அதுவும் குறிப்பாக அக்டோபர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஏதோ ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டங்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் உதயமாக போகுதுங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட வேலைகளை செவ்வனே செய்ய ரெடியாக காத்துட்ருங்க. எந்த விதத்திலையும் தடைகள் எதுவும் ஏற்படாது. உங்களோட கடமைகள் செய்தால் அதுக்கு தகுந்த ஊதியமானது இந்த அக்டோபர் மாதம் இறுதி காலகட்டத்தில் அக்டோபர் 17ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு அந்த நீங்கள் என்ன செயல்படுறீங்களோ செயலுக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாக போகுதுங்க. தொழில் வளர்ச்சி மேலோங்க போகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடம் தான் கலஸ்திரஸ்தானம். கலஸ்திரஸ்தானாதிபதியானவன் 5ஆம் இடம் தொடர்புறதுனால காதல் எண்ணம் கைகூடி வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். இந்த 2 பையன் பொண்ணு 2 பேருமே பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் மற்றவங்ககிட்ட சொன்னால் திருமணம் பண்ணி வைக்க மாட்டாங்கன்ற மாதிரி காதல் பண்ணிகிட்டு இருக்கவங்க, பயந்துட்டு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த நேர காலகட்டத்தில் நீங்களே எடுத்து சொல்லி இருவிட்டார் சம்மதத்தோடு திருமண வாழ்க்கை கைகூடி வரக்கூடிய காலகட்டம் உருவாக போகுதுங்க. குழந்தை பேரே இல்லையேன்னு காத்திருந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் குழந்தை தரிக்க போகுது. அதுக்கு உங்களோட குலதெய்வ வழிபாடுகளை எடுத்துக்கொள்வது நல்லாயிருக்கும். தொழில் வளர்ச்சி இல்லையேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தொழில் வளர்ச்சி மேலோங்க போகுது. அதே போல் தனியார் துறையில் வேலைவாய்ப்பு செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது நாள் வரலும் உழைச்சிட்ருக்கேன் சார், எதுவுமே எனக்கு பலன் கிடையாது, ஏதோ கடமைக்கு நானும் வேலைக்காக இருந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கணும் தவிர தனக்குன்ற அந்தஸ்து மரியாதை எதுவுமே இல்லாமல் இருந்துகிட்ருக்கு சார், எனக்குன்ற ஒரு அந்தஸ்தான ஒரு தொழில் அமையுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு தனியார் துறையில் இன்னொரு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாதுங்க. அதே சொந்த தொழில் நான் செய்யணும்னு நினைக்கிறேன் சார், தனியார் துறை வேலைவாய்ப்புலாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியல, சொந்த தொழில் செய்து தான் பிழைக்கணும்னு நினைக்கிறேனாக்கா
இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு முயற்சி எடுத்தால் சொந்த தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார். 3ஆம் இடம் குறுகிய தூர பயணத்தை குறிக்குங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் மேசராசி என்பவர்கள் யாராக இருந்தாலும் ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு நினச்சிங்கனாக்கா அதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தை உதயமாகுதுங்க. அப்போ இந்த மாத காலகட்டங்கள் ஒரு அதிர்ஷ்ட காத்துகள் உங்களோட வாழ்க்கையில் அடிக்கக்கூடிய காலகட்டம் உதயமாகுது. இந்த நாட்களை சரியாக பயன்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமைகளாக இருக்குன்றீங்க. இந்த மாதத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் இது அப்படின்னாக்கா சிவபெருமான் வழிபாடு மிகப்பெரிய ஒரு விசேஷத்தை கொடுக்குங்க. ஏன்னா இந்த நேர காலங்களில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் தான் பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடங்க. இப்போ 5ஆம் அதிபதி சூரிய பகவான் ஆகிறதுனால, சூரியன் அம்சமானது சிவபெருமான் ஆகிறதுனால இந்த மாதத்தில் வரக்கூடிய 2 பிரதோஷ காலகட்டத்திலையும் சிவபெருமான வழிபாடு செய்வதன் மூலமாக யோகங்களை பன்மடங்கு பெருக்கிக் கொள்றதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்குது. இந்த மாத காலகட்டத்தில் அனைத்து செயல்களுக்கும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்பட போகுது. அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தையும் ஒரு முறை எடுத்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு முயற்சி எடுங்க. இந்த காலகட்டங்கள் அதிர்ஷ்டமானது உங்களோட இந்த மாத காலகட்டத்தில் உங்களோட வீட்டில் அதிர்ஷ்ட காத்துக்கள் அடிக்கக்கூடிய காலகட்டம் உதயமாகுதுங்க. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு மாதமும் கவனித்து உங்களுடைய பலனை எந்த விதத்தில் சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ ஆறுதலாக இருக்கும்ன்றத மிகவும் நுட்பமாக அந்த கணிதத்தை உங்கள் முன் வைக்கிறோம். இந்த அக்டோபர் மாத பலனை பற்றி நாம் இனி பார்ப்போம். மேஷராசி நேயர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் கொஞ்சம் நடை, அதாவது கொஞ்சம்னு சொல்கிறத விட தடையும் தங்குதடை என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு உருவாகும். ஏன், அந்த லக்னாதிபதியே போய் அங்கே உட்காந்துருக்கார், ராசியாதிபதியே. அந்த அமைப்பு கூடிய அந்த செவ்வாய் 7லேயே இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னாக்க அதோட சூரியனும் சேர்ந்து அங்கே வருகிறார். விசேஷ பண்டிகை நாளாக இருக்கும், மிக சிறப்பான நாட்களாக இருக்கும். ஆனால் இந்த மேஷராசி நேயர்களுக்கு பிரச்சனையே அதிகமாக இருக்கும். அக்னி நட்சத்திரங்கள்லாம், அக்னி கிரகங்கள்லாம் எதிர் திசையை நோக்கி போகிறதுனால இவரே அந்த அதிபதி, அந்த மேஷராசிக்கு அதிபதியும் 7ல் போய் இருக்கிறதுனால இவருடைய சுய பலத்தை விட எதிரியின் பலத்தை பெற்று இவர் பேச வேண்டிய சூழ்நிலை வரும். ஆகையினால் பிறருடைய எதிர்பார்ப்பை நோக்கி இவர் போகும்போது மிகவும் நிதானமாக அதை புரிந்து அவர்களுக்கு ஏற்றது போல், இவர் பொதுவாகவே நடிக்க தெரியாதவர், படர்னு கேட்கக்கூடியவர். அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்து போகிறதுக்கு இவங்களுக்கு சிரமமாக இருக்கும் இந்த மாதம். இதுதான் இவங்கள்ட்ட ஒரு விஷயம். ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால நீங்கள் எப்படி பேசுனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தவங்க குறுக்க வந்து உங்களை வந்து பாதுகாத்துருவாங்க. உங்கள் குழந்தைகளுடைய படிப்பு, உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய பணம் எந்த அளவுக்கு வரவு வருதோ அந்த அளவுக்கு செலவு, எதிர்பாராத அளவுக்கு அதிக செலவு தான் வரும். குடும்பத்தில் சிலர் வந்து நோய் நொடிகள்லாம் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடையது கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு வரும், ஆனால் அதிகமாக வரும்னு சொல்ல முடியாது. கடன், மற்றபடி தீரா கடன், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் இருக்குனாக்க அது கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும். அதில் ஒரு நல்ல ஒரு முடிவு சொல்ல முடியாது. வெளிநாடுகளுக்கு போயிட்டு வரவங்க அவசியம் இந்த 30 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே உள்ளவங்க இந்த நேரத்தை தக்கப்படி பயன்படுத்தினா, அவங்க ஜாதகத்தை கொடுத்து அவர்களோடு இந்த காலத்தை எப்படி பயன்படுத்துவது என்று கேட்டுக்கொண்டால் அவர்களுடைய வாழ்க்கையானது அவ்வளோ அருமையாக இருக்கும், மிக சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் குரு, சூரியன், செவ்வாய் எல்லாம் எதிர் திசையில் இருக்குது. எதிரிகிட்டேருந்து எல்லாம் பலனையும் வாங்குவதை விட்டு அங்கே கோபதாபங்கள் நம்ம வச்சுக்கொட்டா எந்த காரியமும் நடக்காது. மேஷராசி நேயர்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் கோபத்தை குறைக்க வேண்டும். இவர்களுடைய வாழ்க்கையோட தரம் பெரும்பாலும் மனைவியோடு ஒத்து போய்விடுங்கள், இல்லை கணவரோடு ஒத்து போய்விடுங்கள். ஏன்னு கேட்டால் நீங்கள் நினச்சது தான் அவருங்க செய்வாங்க. ஆனால் செய்யும்போது நீங்கள் அவசரப்படுத்தாதீங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இப்படி இரு அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னு கேட்டால் அந்த சூழ்நிலையை எப்படி அனுசரித்து பேசணும், எப்படி அனுசரித்து அதை சரி செய்யணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆகையினால அவங்களுடைய முழு உரிமை அவங்களுக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த மேஷராசி நேயர்கள் இந்த அக்டோபர் மாதத்தை மிக சிறப்பாக எடுத்து செல்வார்கள். எப்பொழுதுமே உங்களுக்கு வந்து சில கிரகங்கள்லாம் தென் திசையை நோக்கி போகும்போது இந்த மேஷராசி நேயர்களுக்கு கொஞ்சம் பலம் அதிகமாக இருக்கும். அப்படி பலம் கொண்ட இவர்கள் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு சொல்வது போல அந்த முருகப்பெருமானுடைய இடமும் தெற்கு திசையை நோக்கி இருப்பதனால அந்த பழனி ஆண்டவனின் முழு அனுகிரகத்தை பெற்று நீங்கள் வாழுவதற்கு தகுந்த நேரம் இது.
இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். உண்மையான இந்த நேரம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்குமா என்றால் கிடைக்காது. ஒரு சிலருக்கு செய்வினை கோளாறுனால பிரச்சனைகள் இருக்கும். நீங்களா இல்லைன்னா கூட அது இருப்பது போல் உங்கள் மனசில் தோணும். உங்களுக்கு எதிர்பார்த்தது திடீர்னு கட் ஆகிறதுனால உங்களுக்கு இந்த எண்ணம் வரும். உங்களுடைய பழைய காலத்து சொத்துக்களுக்கு ஏதேனும் ஒரு பாதிப்பு வரும். இல்லை நீங்கள் போய் கேட்க போன்னு சொன்னால் போக மாட்டீங்க, இல்லை போனீங்கன்னா அவங்க தரமாட்டாங்க. எதிர் விசையாக நடப்பதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் போவதை விட உங்களுடைய எதிர் பார்ட்னரை உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை அனுப்பி அதை வெல்லலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ வரும். நிறைய செலவுகள், பண்டிகைகள், ஆராதனைகள், குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு இவைகளும் நடக்கும். சிலர் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படும். கடன் வாங்கி தான் போவீங்க. சொந்த காசில் போக முடியாது. சொந்த காசில் ஒரு சிலர் தான் போவாங்க, எல்லாரும் போக முடியாது. காரணம் என்னென்னா, இன்றைய நிறைய 8ஆம் அதிபதி 7ல் இருக்கிறதுனால அவன் கடன் வாங்கி தான் அனுப்புவான். அந்த கடனை எப்படி தீர்ப்பேன் அன்னு மலைச்சி போய் உட்காந்துருந்த நீங்கள் கொடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி அதை சரி செய்வதற்கான மனோபக்குவத்தை இந்த கிரக வாட்டங்கள் உங்களை சரி செய்கிறது. அதை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொண்டால் வருங்காலத்தில் உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கு இப்பொழுது நீங்கள் செய்கின்ற முதலீடு தான் ஒரு சிறப்பான முதலீடாக இருக்கும். இந்த அக்டோபர் மாதம் நீச்ச பங்க ராஜயோகமாக கொடுப்பான். அந்த வீட்டுக்கு அதிபதி ஒரு நீச்சனோட சேர்ந்தாலும் கூட அதே உங்களுடைய பூர்வ புண்ணியம் எல்லாமே காத்திருந்து உங்களை கவுக்கிறது மாதிரி இருந்தால் கூட அப்படியே நிமித்து உட்கார வச்சிடும். பங்க பெற்று ராஜயோகத்தை அடையும். ஆகையினால் மேஷராசி அன்பு நேயர்களே, நீங்கள் உங்களுடைய பயண பாதையில் செல்லும்போது மிக அற்புதமான விஷயங்களை உணர்வீர்கள். சந்தோஷமாக இருங்க. இந்த காலம் மீண்டும் கிடைக்காது. ஏன்னு கேட்டால், இதுவரையும் வாழ்ந்த காலத்தை விட இந்த அக்டோபர் மாதத்தில் மேஷராசி நேயர்களுக்கு நுட்பமான விஷயங்கள் நடப்பது. நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து உங்களை விவரமாக கேட்டு தெரிந்து கொண்டால் உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கு இந்த நேரம் உங்களுக்கு தக்க நேரமாக இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்தால் போதும். காரணம், இந்த ராகுவாக இருந்தாலும் சரி, கேதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பழைய விஷயங்களை அது தெளிவுபடுத்துவதற்காக வரும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் மாந்தி என்ற ஒரு கிரகம் எங்கே இருந்ததோ அதை பொறுத்து உடல் சார்ந்த நோயா இல்லை பொருள் சார்ந்த பிரச்சனையா என்பதை நம்ம தெளிவுபடுத்தலாம். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுடைய விருப்பத்திற்கு இணங்க உங்களுடைய கணக்குகளை நாங்கள் எடுத்து உங்களுக்கு நாங்கள் அதை சரி செய்ய தரும்போது நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். என்னுடைய தலையெழுத்து, என்னுடைய ஏடு இப்படிதானா என்பதை அப்படியே விவரமாக நீங்களே பார்க்கின்ற ஒரு ஆற்றலும் அருமையான இந்த சந்தர்ப்பமும் உங்களை சூழ்ந்து கொண்டிருப்பதனால் மேஷராசி அன்பு நேயர்களே, உங்களுடைய இந்த மாதத்தின் அக்டோபர் மாதத்துடைய சிறப்பு அம்சமாக நீங்கள் வாழ்வதற்கு உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பளவான. மேசராசி நேயர்களே, மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாருன்றதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாகவே மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கு அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான். இப்போ செவ்வாய் பகவான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தா உங்களுக்கு கலஸ்தர ஸ்தானத்தில் வராரு. கலஸ்தர ஸ்தானம் அப்படின்னா திருமண ஸ்தானத்தில் வராரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது இந்த மாதத்துலையாவது நம்ம தொழில் நல்லா இருக்குமா, இல்லை இந்த மாதத்துலையாவது நமக்கு புத்திரபாகியம் நல்லா இருக்குமா, இல்லை இந்த மாதத்துலையாவது நமக்கு திருமணம் வரன் நல்லா இருக்குமா, இல்லை இந்த மாதத்துல இருந்தாவது நமக்கு நம்மளுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்குமா, இந்த மாதிரின்றது ஒவ்வொரு மேச ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்குதான் செய்யுது. அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி கரெக்டான்றது, அதாவது செவ்வாய் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கலஸ்தர ஸ்தானத்தில், அதாவது உங்களுக்கு கலஸ்தர ஸ்தானம் அப்படின்னா சுக்கிரனுடைய வீடு துலா ராசி. துலா ராசியில தான் இப்போ செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கிறார்.
அப்ப அந்த செவ்வாய் பகவான் துலா ராசியில உட்கார்ந்துருக்கிறாருன்னா இதுல வந்து எத்தனை தேதி வரைக்கும் உட்கார்ந்துருக்கிறாருன்னா இந்த அக்டோபர் மாதம் 27 தேதி வரைக்கும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்ப இந்த அக்டோபர் மாதம் 27 தேதி வரைக்கும் உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண வரன் பார்க்கக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் 27 தேதி வரைக்கும் திருமண வரனுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சத்துல உங்களுக்கு ஏற்படுத்தி தராரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுடைய நேரம் வந்து மற்றவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தது. ஒரு உதாரணம், நீங்க ஒரு பொண்ணு பார்க்க போறீங்கன்னா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தது. அதே மாதிரி உங்களை பார்த்துட்டு போன மாப்பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு கல்யாணம் நடந்தது. அப்ப நம்மளோட நேரம் மற்றவங்களுக்கு நல்லா இருந்ததை தவிர நமக்கு நல்லா இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்த மேச ராசிக்காரங்களுக்கு இப்போ உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கலஸ்திரஸ்தானத்துல வர்றதுனால நிச்சயமா வந்து திருமணம் வரன் பார்க்குறவங்களுக்கு இந்த மாதம் 27 தேதி வரைக்குமே உங்களுக்கு மாங்கலி பலம் கண்டிப்பா சேரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா சூப்பரா இருக்குங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு வந்து 3வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன். அந்த புதன் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டா தன்னுடைய ராசியில இருந்து, அதாவது கன்னி ராசியில இருந்து இன்னைக்கு 3ஆம் தேதி, இந்த மாசம் 3ஆம் தேதி அக்டோபர் மாசம் 3ஆம் தேதி வந்து பார்த்தா கன்னி ராசியில இருந்து அவர் வந்து துலா ராசிக்கு பயிற்சியாகிறார். அப்ப இந்த கல்விக்கு அதிபதி ஞானக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவானும் உங்களுக்கு மாங்கலி ஸ்தானத்திலையும் உட்கார்றாரு. அப்போ உங்க ராசிக்கு அதிபதியும் 2வது வந்து உங்களுக்கு 3ஆம் பாவகத்துக்கு அதிபதி, 2வது 6வது பாவகத்துக்கு அதிபதி புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் 3ஆம் தேதியே பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல, அதாவது உங்களுக்கு கலஸ்திர ஸ்தானத்துல உட்கார்றாரு. அப்ப அந்த 3ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா 24ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணத்துக்கு நல்ல வலு சேர்க்கிறாரு. ஏன்னா 7ஆம் இடத்துல உட்கார்றாரு இல்லைங்களா? அதனால கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் வரம் பார்க்கக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் ஒரு அற்புதமா இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் பகவான் பார்த்தாலும் கலஸ்திரஸ்தானத்துல தான் உட்கார்ந்துருக்கிறாரு கிட்டத்தட்ட 27 தேதி வரைக்கும். அதே மாதிரி தைரியஸ்தானத்துக்கும் 6ஆம் இடம் ரோகஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவானும் பார்த்தாலும் 24ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கலஸ்திரஸ்தானத்துல உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாசம் உங்களுக்கு திருமணத்துக்கு முக்கியமாவே கண்டிப்பா நல்லாவே இருக்கும். இதுல மாற்றம் கிடையாது. இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு 2ஆம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு வந்து தனக்காரகன், 2வது வந்து குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில போய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. பாத்தீங்களா? ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து பாத்துட்டீங்கன்னா அவர் வந்து கட்டான்றது வந்து பார்க்கும்போது சுக்கிரன் வந்து சிம்ம ராசியில் இருந்துட்டு அடுத்தது வந்து கன்னி ராசிக்கு போறாரு. அப்ப இந்த 9 தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மேச ராசியில பிறந்தவங்களுக்கு, அதாவது மனைவின்னு சொல்றோம் இல்லைங்களா, அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 5வது பாவகம் உங்களுக்கு புத்திர ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் தான். அந்த சூரியனுடைய வீட்டுல தான் இன்னைக்கு உங்களுக்கு 2ஆம் இட தனஸ்தானத்துக்கு அதிபதியே புத்திரஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு 9ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவர் வந்து கட்டான்றது சுக்கிரன் போய் நீச்சம் அடைகிறார். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் தேதிக்கு மேல 31ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு உண்டு. அதனால கொஞ்சம் நீங்க கவனமாவே இருந்துக்கிறது கண்டிப்பா நல்லது. ஏதோ ஒரு வடிவத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆண் ஒத்து போனா பெண் ஒத்து போக மாட்டாங்க, பெண்ணு ஒத்து போனா ஆண் ஒத்து போட்டவன் 2 பேரும் ஒத்து போனா குடும்பத்துக்குள்ளார தேவையில்லாத ஒரு சங்கடங்கள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி போய் 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு 9ஆம் தேதி போறதுனால அது குறிப்பா போய் சுக்கிரன் நீச்சம் அடைகிறார். நீச்சம் அடைஞ்சிட்டாருன்னா செயல் இழந்துருவார்னு அர்த்தம். அப்ப செயல் இழந்துட்டாருன்னா ஏதோ ஒரு வடிவத்துல நமக்கு பாதகமான வேலைகள் தான் காட்டுவாரு. அதனால முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளார 9ஆம் தேதிக்கு மேல இந்த மாசம் 31ஆம் தேதி வரைக்குமே கண்டிப்பா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவிக்குள்ளார கண்டிப்பா சொல்ற சங்கடம் வராது. அப்படி விட்டு கொடுத்து போகல அப்படின்னா தேவையில்லாத ஒரு சங்கடங்களை கண்டிப்பா நீங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான், இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா குரு பகவான்றவர் வந்து இப்ப எங்க இருக்கிறாருன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல இன்னைக்கு தைரியஸ்தானத்துல புதன் வீட்டில் இருக்கிறார். அப்ப இந்த மாசம் பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அதிசாரம் ஆகிறார். அப்ப குரு பகவான் அதிசாரம் ஆகும்போது என்ன பண்றாருன்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில் போய் உச்சம் அடைகிறார்.
அப்ப கடகராசியில குருவு உச்சம் அடையும்போது, உச்சம்ன்றது அதிர்ஷ்டம். இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு இந்த குழந்தை இல்லை, சரியான படிப்பு இல்லை, நல்ல வேலை இல்லை, வாழ்வாதாரம் நல்லா இல்லை, வளர்ச்சி நல்லா இல்லை, பொதுவாகவே நான் ஏன் பிறந்தன்னு தெரியல அப்படின்னு எதிர்பார்க்கிற மேச ராசிக்காரர்களுக்கு குரு இந்த அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி அதிசாரமாகிறார். அப்போ அதிசாரம் ஆயிட்டார் அப்படின்னா என்ன பண்றாரு அப்படின்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போறாரு. அப்போ கடகத்துக்கு போய் எத்தனை வயல் இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் 17ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். கிட்டத்தட்ட 26 நாட்கள். அந்த குரு பகவான் நிச்சயமா உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு 17ஆம் தேதி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்றாரு. ரெண்டாவது உங்களோட வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்றாரு, உங்களோட கல்விக்கு சப்போர்ட் பண்றாரு. ஏன்னா குரு பகவான் தான் நவகிரகத்திலே எல்லாத்தையுமே கொடுக்குறவர் யாருன்னா குரு தான். அந்த குரு பகவான் எங்க இருக்கிறாருன்னு பார்த்தா இன்னைக்கு தைரியஸ்தானத்தில் இருக்கிறார். சரிங்களா? 17ஆம் தேதிக்கு மேலதான் அவர் 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு போறாரு. அப்ப சுகஸ்தானத்துக்கு போய் குரு உச்சம் அடைஞ்சிட்டாருன்னா அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா மண்மனை யோகத்தை கொடுக்குறாரு, வீடு வாசல் கட்டுற யோகத்தை கொடுக்குறாரு, வெளிநாடு போற யோகத்தை கொடுக்குறாரு. இது போக பார்த்தா இந்த புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர செல்வத்தை கொடுக்குறாரு. புரியுதுங்களா? அதனால எப்படி பார்த்தாலுமே இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மேசராசிக்காரர்களுக்கு இப்ப பொதுவா யாரு பார்த்தாலும் மேசராசிக்கு நல்லா இல்லை. ஏன்னா இப்ப நல்லா இல்லைன்னு காரணத்துக்கு என்னன்னா விரைய சனி, 7.5 சனி நடக்குது இல்லைங்களா? 7.5 சனியில இப்ப விரைய சனி நடக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பாதிக்குது. அந்த பாதிப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா பயப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா சனி பகவான் இப்ப வக்கரத்தில் இருக்கிறாரு. அது ஒரு வகையில உங்களுக்கு பரவாயில்லை. குரு பகவான் 17ஆம் தேதி அதிசாரமாகிறார். அப்ப அந்த வகையில பார்த்தா குரு உங்களுக்கு நல்லது பண்றாரு. இது போக உங்க ராசிக்கு அதிபதி கலஸ்தரஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு பரவாயில்லை. குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் போய் அடுத்தது புத்திர பாக்கியத்திலிருந்து உங்களுக்கு கரெக்டான்றது 6ஆம் இடம் ரோகஸ்தானத்துல போய் உங்களுக்கு நீச்சம் அடைகிறதுனால கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு செவ்வாய் பகவான் அதாவதுன்றது தான் அடுத்தது தான் 27ஆம் தேதி தன் சொந்த வீட்டுல அவர் ஆட்சியா உட்காரக்கூடிய காலம். அப்ப 27ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா குறிப்பாகவே நீங்க பர்டிகுலரா நீங்க ஒரு இடம் கிரையம் பண்றதோ, இடம் வாங்குறதோ, இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வேண்டிய ஹாஸ்பிட்டல் போகிறதோ, இல்லை கடன் பிரச்சனைக்காக வேண்டி ஏதாவது ஒரு அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணலான்ற ஒரு முயற்சி எடுக்கிறவங்களுக்கோ இந்த மாதிரி எதிர்பார்க்குற மேசராசிக்காரங்களுக்கு நிச்சயமா இந்த மாதம் பொதுவாகவே நல்லதாக இருக்கும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் மேசராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் சாதகமாக இருக்கிறத தவிர பாதகமாக இல்லை. அதனால கண்டிப்பாக நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. குறிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த 1ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ளார குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கிறாரு. 17ஆம் தேதிக்கு மேல கடகராசிக்கு அதிசாரம் ஆகிறதுனால நிச்சயமா 17ஆம் தேதிக்கு மேல ரொம்ப நாள் அந்த பெண்டிங்கில் இருக்கிற காரியம் எல்லாம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். கண்டிப்பா நீங்க நம்பி ஒரு காரியத்துல இறங்கி செய்யலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்க சுய ஜாதகம் நல்லா இருந்தாதான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க அப்டேட் ஆக முடியும். சுய ஜாதகம் கெட்டு போயிருந்தா நம்ம என்னதான் பழமொழி சொல்ற மாதிரி தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உரண்டனால ஒற்றை மண்ணதான் ஒட்டுன்ற மாதிரி கண்டிப்பா கொஞ்சம் கவனமா செயல்படுங்க. நிச்சயமா நம்மளோட வாழ்வாதாரம் நல்லாவே இருக்கும். சரிங்களா? இது நீங்க அனுபவிச்சு பார்த்து என்னன்றதை சொல்லுங்க. சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி. மேசராசி நேயர்களுக்கு ஒரு கதவு மூடப்படும் போது மற்றொரு கதவு திறக்கப்படுகிறது. ஆனால் மீண்டும் மீண்டும் மூடிய கதவையே வருத்தத்துடன் நம்ம பார்த்து கொண்டிருந்தால் எப்படி மூடிய கதவையே மீண்டும் மீண்டும் பார்த்து இருப்பதனால்தான் நமக்கு என்ன பண்ணுறோம், திறக்கப்பட வேண்டிய கதவை நம்ம பார்ப்பதில்லை என்ற நல்ல எண்ணத்தோட உற்சாகத்தோட இருக்கக்கூடிய மேசராசி நேயர்கள். அப்போ மேசராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்கள் ராசிநாதன் உங்கள் வீட்டை பார்க்குறாரு, உங்கள் வீட்டை 7ஆம் பார்வையை பார்க்குறாரு, துலாமில் இருக்காரு. உங்கள் ராசிக்கு 3ல் குரு இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 4ல் கண்டிப்பாக 5 பூர்வ புண்ணியத்தில் கேது சுக்கிரன் இருக்காங்க. இந்த கேது சுக்கிரன் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய சூரியன் புதன் கன்னி, அடுத்து சூரியன் சனி வக்ரத்தில் இருக்காங்க, ராகு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் எல்லா கிரகங்களும் இந்த மாதத்தில். அப்போ மேசராசி நேயர்களுக்கு கடந்த காலத்தை விட இந்த மாதத்தில் ஒரு படி அதிகமாகவே ஒரு நல்ல காரியங்கள் நடக்கிறவருக்கு இருக்கும். எந்த வகையில்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு குரு உச்சத்தில் இருக்கிறார். 9க்கும் 12க்குரிய குரு உச்சத்தில் இருக்கிறார். அப்போ 9க்கும் 12க்கு குரு உச்சத்தில் இருக்கும்போது ஒரு நல்ல காரியத்தை கொடுத்து அடுத்தது
விரயத்தை கொடுப்பார். 9னா பாக்கியம், 9னா தர்மம், 9னா வருமானம், 9னா எல்லாத்தையும் நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சிக்குரிய இடம். 9 தந்தைக்குரிய இடம். பார்த்தீங்களா? அப்போ அந்த வகையில் ஏதாவது ஒரு சொத்து பத்துக்கள் வந்தால் தானே அடுத்து நீங்கள் அயன சயனத்துக்கு போக முடியும். அப்போ அந்த பாவகத்துக்குரிய குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அந்த பாவகத்துக்கு குரு எங்கே இருக்காரு? உங்கள் ராசிக்கு 4ல் இருக்காரு. ஏன்னா குருவும் செவ்வாயும் உங்களுக்கு நட்பு கிரகம், நமக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்போ 4ஆம் இடத்துல கடகத்தில் இருக்கிறது மட்டும் இல்லைங்க நேயர் பெருமக்களே, உச்சத்தில் வேற இருக்காரு. அப்போ உச்சத்தில் இருக்கும்போது என்ன, கண்டிப்பாக உச்சத்தில் இருக்கும்போது அந்த உச்சத்திற்குரிய அடையாளத்தை, அந்த உச்சத்திற்குரிய எலிஜிபிலிட்டியை கொடுத்து ஆக வேண்டும். அப்படி கொடுக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை 1 2 3 4 5, அப்போ மேசத்தில் உங்களுக்கு கடகத்திலேருந்து விருச்சகத்தை 5ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போ மகரத்தை 7ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போ அதுக்கடுத்து பாருங்கள் சனி 9ஆம் பார்வை. இதுவரையும் என்ன எங்கே பார்த்துட்டு இருந்தார்? கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி ஒரு கும்பத்தை பார்த்துட்டு இருந்தார். ஏன்னா மிதுனத்தில் இருக்கும்போது 9 கும்பத்துக்கு. இப்போ உங்களுக்கு சனீஸ்வரன் பார்க்குறாரு. ஏற்கனவே 7 நடக்குது மீன ராசிக்காரவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? ரொம்ப தெளிவாக இந்த மாதத்தில் ஒரு தெளிவு உண்டு. இந்த மாதத்தில் எப்போ தெளிவு உண்டு? நேயர்கள் நோட் பண்ணிக்கோங்க. 12 ராசி நேயர்களும் 8/10/2025 18/10/2025 வரையும் குரு அதிசார குரு. அப்போ அந்த அதிசார குருங்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்லதை கொடுக்கும். எந்தெந்த வகையில் கொடுக்கும்? குரு என்ன கொடுப்பாரு? குரு தானியத்தை கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். குரு டெக்ஸ்டைல்ஸ் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். என்ன கொடுப்பாரு? பண விஷயத்தில், ஃபைனான்ஸ் விஷயத்தில், மதிப்புள்ள விஷயத்தில், கல்வி சம்மந்தப்பட்டதில், அறநிலை சம்மந்தப்பட்டதில், தர்மம் செய்கிறது சம்மந்தப்பட்டதில், தொண்டுகள் செய்யப்பட்ட சம்மந்தப்பட்டதில். அப்போ இப்படி கொடுக்கும்போது நிச்சயமாக ஒரு நல்ல நாள் உங்களுக்கு இந்த மாதத்தில் அமையும். அதுக்கடுத்தது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மிக கவனமாக இருக்கணும். ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, போலீஸ்கார டிபார்ட்மெண்ட் இருந்தாலும், போலீஸ் துறையாக இருந்தாலும் சரி, காவல்துறையாக இருந்தாலும் சரி, ஐஏஎஸ் ஐபிஎஸ் துறையாக இருந்தாலும், நிர்வாகத்துறையாக இருந்தாலும் சரி, துப்புரவு தொழிலாக இருந்தாலும் சரி, நர்ஸாக இருந்தாலும் சரி, எந்த தொழிலையும் நம்ம சாதாரணமாக இடப்படக்கூடாது. யாரையும் குறைச்சி நம்ம மதிப்பிடக்கூடாது. எந்த தொல்லையும் யாரையும் மதித்து நம்ம இடப்படக்கூடாது என்பது பணிவான விண்ணப்பம் நேயர்களுக்கு. அப்போதனால கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். அந்த வகையில் உங்களுக்கு நெருக்கமான தொழில் எது? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போகணுமா? எக்ஸாம் எழுதணுமா? அரசியல் போகணுமா? அரசியலுக்கு அழகாக வரலாம். மேசராசி நேயர்களுக்கு அரசியலுக்கு அழகாக வரலாம். கவலையே பட வேண்டாம். ஏன்னா இப்போ ஏற்கனவே நமது தமிழ்நாட்டில் அரசியலுக்கு காரணக்காரங்கள் நிறைய இருக்குது. நமக்கு அந்த 5 ஆண்டுகள் முடியக்கூடிய நேரமாக இருக்கின்றது. அப்போ 12 ராசிக்காரங்களும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, எந்த பார்ட்டியில் நம்ம சேர்ந்தால் நல்லாயிருப்போம், எந்த பார்ட்டிக்கு போனால் டெவலப் ஆகணும், எந்த பார்ட்டி போனால் நம்ம நல்லாயிருப்போம் அப்படின்னு நீங்கள் டெவலப் ஆக பார்ப்பீங்க. இல்லை, நம்மளும் பார்க்கணும்ல, ஒரு அடையாளமாக தகணும்ல. அப்போ ஒரு அடையாளமாக தகணும்னா ஒரு அரசியலுக்கு போகலாம், ஆன்மீகத்துக்கு போகலாம், ஒரு முக்கியமான கட்டத்துக்கு இருக்கலாம். அப்போ எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகும்? நிச்சயமாக எதிர்காலத்தில் இந்த மாதத்தில், இந்த அக்டோபர் மாதத்தில் பிரார்த்தனை, ஏற்கனவே நவராத்திரி பிரார்த்தனை, ஏற்கனவே குலதெய்வ பிரார்த்தனை, ஏற்கனவே சப்தகன்னிகள் பிரார்த்தனை, இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக மாறும். அதில் மாற்று கருத்து இல்லை. தொழில் மட்டும் கரெக்டாக பண்ணிக்கணும். அகலக்கால் கொஞ்சம் வைக்க. ஏன் 7 நடக்குது? மேசராசிக்கு 7 நடக்குது. உங்கள் தசாபத்தி பாருங்கள். உங்கள் ஜனன ஜாதகத்தில் தசாபத்தி, உங்கள் லக்னாதிபதி, உங்கள் ராசி அதிபதி எங்கே சாரம் பெற்றிருக்கிறார்? எங்கே சாரத்தில் இருக்கிறார்? அட்டமாதிபதியா, சமசப்தமா, பார்வையா, குரு பலமா, வர்க்கோத்து பலமா, என்ன பலத்தில் இருக்கார்? அது எல்லாத்தையும் இங்கே ஆய்வு பண்ணுங்கள். உங்களுக்கு அந்தரம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். தசை வேலை செய்யாது. முதல்ல தசை, அப்புறம் புத்தி, அப்புறம் அந்தரம் முதல்ல வேலை செய்யும். அந்தரத்தை பார்த்துட்டு தான் புத்தி, அப்புறம் தான் தசை. அதனால ரொம்ப கவனமாக உங்கள் லக்கணத்துக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செய்யுங்க. அப்போ என்ன பிரார்த்தனை பண்ணோமோ, வழிபாட்டுக்கு என்ன பண்ணோம்? முருகப்பெருமான் வழிபாடு, சப்தகன்னிகள் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு, அரசியலாக சிவபெருமான், அரசியலாக முருகன், காவலுக்குள்ள போகணுமா முருகன், ஐஏஎஸ் படிக்கிறோமா சூரிய வழிபாடு, சூரிய ஆதித்யா, அந்த மாதிரி ஒவ்வொரு கேடர் இருக்கும். டாக்டருக்கு போகணுமா தன்வந்திரி,
அந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்களேன். அப்படி பண்ணும்போது ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும் உங்களுக்கு. அப்படி கிளிக் ஆகும்போது இந்த மாதத்தை நீங்கள் அப்படி நகர்த்தி கொண்டு கண்டிப்பாக ஒரு நிறைவான பகுதியை உங்களுக்கு கொடுக்கும்.